நம்ம ஹாம்ஸ்டரோட பெட்டை சேஞ்ச் பண்ணாமே விட்டுட்டேன். எப்பயுமே 10 டேஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த டைம் ஒரு 15 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு ஊருக்கு போனனால. அதுவும் பார்த்தா நல்லா கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி அதை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி மரசீவல் ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போனேன். நான் எப்பயுமே அக்வேரியம் ஷாப்ஸில் வந்து பெட் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மரம் வேலை செய்கிற இடத்துக்கு போனேன்னா அங்கே மரசீவல் வந்து பயங்கரமாக கொட்டி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பக்கம் தெரியாத பக்கம்னா ஒரு 10-20 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச பக்கம் எடுத்தனால எனக்கு இது ஃப்ரீயாகவே நான் எடுத்துப்பேன். அப்புறம் இதை எடுக்கிறப்ப இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் கையில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்மெல் வரும், கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒத்துக்காது. அந்த ஸ்மெல் ரொம்ப நாற்றடிக்கும். அதோட யூரினேட்லாம் இருக்கனால எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி நீட்டாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் அதில் நம்மளோட புது மரசீவல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஓட்டை இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி சல்லடையில் சலிக்கிற மாதிரி சலிச்சிட்டோன்னா ஏதாவது பெரிய பெரிய இம்ப்யூரிட்டி இருந்தாலும் அது போயிடும். அதுக்கடுத்து நல்லா பெட் இந்த டைம் நல்லா ஆழமாக போட்டேன். ஒரு விரல் அளவு போட்டேன் நல்லாயிருக்கும்னு சொல்லி. அப்புறம் நடுவில் ஒரு பானை வச்சுருந்தேன். சரி நம்மளோட ஹாம்ஸ்டர்ஸை இந்த டப்பாவில் தான் விட்டு வச்சுருந்தேன். அவங்கள உள்ளே ரிலீஸ் பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு மேலே பிடிச்சி விட்டேன். அதனால கொஞ்சம் செமி டேம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஃபீமேல் நல்லா டேமே ஆகலை. அது கையிலேருந்து நிற்க மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்குது. அதையும் உள்ளே விட்டுட்டேன். அவங்க வீட்டில் புதுசாக இந்த பானை வச்சோன்னே 2 பேரும் குஷியாகி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க.